காத்தினாண்ணா உன் பக்கத்துல தான் நிற்கிறேன். என்னோட டிரைவர்ண்ணா ஜேசிபி டிரைவர்ண்ணா ஆப்ரேட்டர் போயிட்டு ரஞ்சிதன் அங்கிட்டு தலைவர் சரி சரி இல்லை எடுத்துடலாம் நாங்கள் வந்துடுறோம். கட் பண்றியா? வருமா அதை பார்த்துங்க. இப்போ வெண்மணி ஐடி படிக்கிறாங்களா? இது வந்து இப்போ நமக்கு இப்போ இங்கேருந்து போய் உள்நாட்டுக்குள்ளே நேராக போகணும். அவங்க கேட்குறது வேப்பூர் கேட்குறாங்க, வெண்மணி கேட்குறாங்க. எடுத்துட்டுனா பஸ் வர முடியாது. இருக்கிற பஸ் 10 நிமிஷம் போனீங்கன்னா இருக்கிற பஸ் எம்ஆர்சிக்கும் அதுக்கு வரணும். தண்ணி தண்ணி உள்ள வந்துறியா? பாதி ரோடை கட் பண்ணிட்டாங்க. குன்னம் தொகுதி செந்துறை ஒன்றியத்தில் பல்வேறு புதிய சாலைகள் அமைக்கின்ற பணிகள் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த இடத்தில் கடந்த வெள்ளத்தின் போது வெள்ள நீர் வடியாமல் 2 கிராமங்கள் மூழ்கின்ற நிலையில் இருந்த இடத்தில் சாலையை வெட்டி அந்த நீரை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த இடத்தில் இன்றைக்கு புதிய ஒரு பாலமும் அமைக்கப்படுகிறது. எனவே பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று செந்துறை ஜெயங்கொண்டம் சாலையை அகலப்படுத்துகின்ற பணி, அதுபோன்று பல்வேறு சாலைகளை அகலப்படுத்துகின்ற பணி, புதிய சாலைகள் அமைக்கிற பணி, பாலம் அமைக்கிற பணி எல்லாம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் திமுக கூட எங்க ஆட்சியை பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்கோம்,
அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 220 தொகுதி தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நேத்து நடைபெற்ற பொதுக்கூட்டம். அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி இருந்தால் மக்கள் அவங்களுக்கு மீண்டும் அங்கீகாரம் வாங்கியிருப்பார்கள். மக்களே தூக்கி எறிந்த ஆட்சி தான். அதனால அவரை விமர்சனம் யாரும் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு அர்த்தமில்லை. இன்னொன்று, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு முதலமைச்சராக அந்த எடப்பாடி இருந்தார். மொத்த இந்தியாவையே குலுக்க செய்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அது நடந்ததை டிவியில பார்த்தேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மக்களுடைய பிரச்சனை எதை அவருக்கு கவனத்தில் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதுவும் அவருடைய கவனத்திற்கு செல்லவில்லை. அதனால்தான் அவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருந்த காரணத்தினால்தான் அவர்களை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற ஆட்சியை மக்கள் அமைத்தார்கள். வாக்கு திருட்டுங்கிறது நேரு இந்திரா காந்தி காலத்திலேயே இருந்திருக்கு. அவங்க இதனாலதான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நேற்று அமித்ஷா சொல்லியிருக்காங்க. வாக்கு திருட்டு சம்பந்தமா அதாவது தற்போதைய நடைபெறுகின்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்பதை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து வருகிறார். ஆனால் அமித்ஷா அதற்கு சொல்லியிருக்கிற பதில் என்பது மிக மிக அபத்தமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அமித்ஷா சொல்வதை ஏற்கனவே அவருடைய கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கலாம். அதற்கு முன்பாக பல்வேறு எதிர்கட்சிகள் இருந்தது, யாராவது சொல்லியிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு முன்பாக பாஜகவிலேயே பிரதமராக மரியாதைக்குரிய வாஜ்பாய் இருந்தார், அவர் சொல்லியிருக்கலாம். யாரும் சொல்லாததை இவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார்கள், இப்பொழுதும் சொல்லாததை இப்போது சொல்கிறார்கள் என்றால் தங்களுடைய திருட்டை மறைப்பதற்காக திசை திருப்புகிற வேலை. அதுவும் அமித்ஷா தொடர்ந்து இது போன்றுதான் அவர் திசை திருப்புகிற பணியை செய்வார். பாண்டிச்சேரியிலும் தாவேக தலைவர் திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு பாண்டிச்சேரியில சொல்லியிருக்காரு. நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் இதற்கு தேர்தலிலே பதிலளிப்பார்கள். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமா ஏதா இருந்தாலும் கருத்து சொல்றாரு. குறிப்பா இந்து சர்ச்சை ஏற்படுற மாதிரி அடிக்கடி பேசுறாரு. பாஜகவுக்கு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் புதுசா இறக்கி அவங்கள வச்சு அரசியல் பண்ணுவது வழக்கம். ஏற்கனவே அண்ணாமலையை போலீஸ்காரர் இருந்தவரை கூப்பிட்டு பண்ணதை எல்லோருமே பார்த்தோம். அது மாதிரி ஆந்திரா துணை முதல்வர் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களோ என்னமோ தெரியல. அவருக்கு பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் புரியாது. அவர் ஆந்திராவில் இருக்கிறதா நினைச்சிட்டு பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா ஆந்திராவிலேயே அவர்களுக்கான பிஜேபிக்கான தளம் கிடையாது. அவர்கள் அங்கேயே இப்போதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தளத்தை உருவாக்க. எனவே பவன் கல்யாண் மூலமாக இங்கே ஏதாவது செய்யலாமா என்று பாஜக நினைத்தால் அது நடக்காது. தமிழ்நாடு மண் அதற்கு இடம் கொடுக்காது. அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி அமையும் அப்படின்ட்டு எடப்பாடி எடப்பாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்க தான் போறோம். சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க தான் போகிறது.